நம்ம தலைவர். அவர் என்னப்பா பண்றது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டமாக வர்றது. அதை எப்படி நிப்பாட்டுறது? இவ்வளோதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளோதான் இவங்க சிந்தனை. அப்போ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்லை. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயின்ல சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய், ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவர் தெரியாதா தலைவருக்கு? அப்படி அன்னைக்கு நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி வந்து அடுத்த நாள் அறிக்கை. முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்கே கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா? திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் துரைமுருகன் பேசுறாரு, யாரு? கட்சியோட பொதுச் செயலாளர். 1 நம்பர் கமிஷன் விசாரிக்கும், விசாரிச்சுட்டு உண்மை இருந்தா தலைவர் விஜய் மேல வந்து நடவடிக்கை எடுப்போம், நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இவங்க சூழ்ச்சி எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்களா? இவங்களே கமிஷன் போடுவாங்களாம், இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம், திருடனும் அவனே, உள்ள வச்சுக்கிறனும் அவனே, அவனே நியாயம் வருவானாம். இதுதான் இவங்க பஞ்சாயத்து. அதிகாரம், அதிகார மமதை. அப்போதான் சொன்னார், ஒரே ஒரு மீட்டிங், சுப்ரீம் கோர்ட் போங்க, நம்ம நியாயம் ஜெயிக்கும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம், 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார்.